ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் vlog. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை. அதோடு இல்லாமல் வரலட்சுமி நோன்பு வேறு. மோஸ்ட்லி எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அதனால் சாயங்காலம் வேலை இருக்குது பாப்பான்னு சொன்னால் கேட்கல. எனக்கு சன்னாவும் பூரியும் வேணும்னு ஒரே இடம் பிடிச்சா சரி ஓகே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சன்னா மசாலாவுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, கல்பாசி, அன்னாசிப்பூ, கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வெடித்தோன்னே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அதையும் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். 4 ஸ்பூன் தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி எடுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். மறுபடியும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வதக்கணுன்னு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். வேக வச்சிருக்கிற சன்னா, நான் கருப்பு சன்னா தான் ஊற வச்சுருந்தேன். அதுதான் வீட்டில் இருந்தது. ஸோ அதை ஊற வச்சுட்டு இதையே மத்தியானத்துக்கு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதோட 2 உருளைக்கிழங்கையும் வேக போட்டு கொதிக்க விடணும். கொதித்த உடனே அடுத்தது அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் ஊற்றிடணும். இது ரெண்டும் ஊற்றுறப்போ எடுக்க முடியல, ஏன்னா கேமரா ஆனில் இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தாக்கா கேமரா ஆஃபில் இருக்குது. ஸோ அதனால் அதை எடுக்க முடியல. அதை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டோன்னா சன்னா மசாலா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்கு காம்பினேஷனாக பூரி பண்ணலான்னா, பூரி மைதா மாவில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் சன்னா மசாலாவுக்கு. ஸோ மைதா மாவுலேயே பண்ணிட்டேன். மைதா மாவு கெடுதல் தான், இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவில் போட்டிருந்தேன். ஸோ இதுதான் காலையில் டிஃபன் எங்களுக்கு. இதை முடிச்சுட்டு சாயங்காலம் சாமியை கும்பிடணுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. சாயங்காலம் போடுறதுக்கு வீடியோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு, வாய்ஸ் ஓஸ் கொடுக்க முடியல. அதனால் நான் மியூசிக் போட்டுட்டேன். வரலட்சுமி நோம்புக்கு லக்ஷ்மி தேவிக்கு என்னென்னலாம் நெய்வேத்தியம் பண்ணணுங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன நெய்வேத்தியம் பண்ணீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.